ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Nagarkovil Priya. Dear Baba, can you explain about Parasurama Avataram? ஜமதக்னி முனிவர்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய மனைவி பேர் ரேணுகாம்பாள், ரேணுகா தேவின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் இந்த அம்மா தவம் பண்ணி ஒரு புதிய மண்பானை செஞ்சு அதில் தண்ணி எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் இந்திரன் ஆகாசத்தில் போகிறத பார்த்து டைவர்ட் ஆகிட்டு இன்றைக்கி மண்பானை சரியாக வரலை. அதனால் ஜமதகிரி முனிவருக்கு கோபம் வந்து பரசுராமன் இருக்கானே அவனை கூப்பிட்டு உங்கள் அம்மாவை வெட்டுன்றார், கொலை பண்ண சொல்கிறார். ஒரு வார்த்தை கேட்கவே இல்லை. தந்தை சொல் மிக்கதோர் மந்திரம் இல்லை, அவ்வளோதான். அப்பா சொல்லிட்டாருன்னு வெட்டிடுறான். அப்போ அப்பா சொல்கிறான், நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நீ என்னுடைய பேச்சை கேட்டேன்னு, உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு. அப்போ அவன் சொல்கிறான், எங்கள் அம்மா உயிரோடு திருப்பி கொடுத்துருன்னு சொல்லிட்டு. ஸோ ஷீ கம்ஸ் பேக். அதனால் இன்றைக்கி நிறைய கிராமங்களில் நீங்கள் ரேணுகாம்பாள்னு ஒரு சந்நிதி பார்ப்பீங்க. ஒரு ஃபுல் ஃபிகர் இருக்காது, இந்த இடுப்பு வரைக்கும் இல்லை கழுத்து வரைக்கும் அந்த மாதிரி வச்சு பண்ணிப்பாங்க. அதெல்லாம் அந்த பரசுராம அவதாரத்தில் நிகழ்ந்ததை வைத்து கொண்டு செய்கிறதெல்லாம். கார்த்தவீரி அர்ஜுனன் சொல்லிட்டு ஒரு சத்திரிய ராஜா இருந்தான். அவன் 21 தலைமுறைக்கு எல்லா பிராமணர்களையும் கொலை பண்ணிக்கிட்டே இருந்தான். அதுக்கு ஈக்குவலைஸ் பண்ணுறதுக்காக ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தேர் இஸ் ஒன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் லா ஆஃப் ஃபிசிக்ஸ். பரசுர அவதாரம் நிகழ்ந்தது. அதனால் இவர் என்ன பண்ணார், 21 தலைமுறைக்கு சத்திரியர்கள் எல்லாரையும் கொலை பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கு பேலன்சிங் ஆர்ட் மாதிரி தான் இவருடைய. அதுக்கப்புறம் தன்கிட்ட இருந்த எல்லாத்தையும் எல்லாருக்கும் தானம் கொடுத்துட்டு மகேந்திரகிரி மலையில் போய் உட்காந்துட்டார். அவர் எல்லாத்தையும் தானம் கொடுத்துட்டார், அஸ்திரங்கள் சஸ்திரங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். இப்போ துரியோதனன் சொல்கிறான், மாதிரி பரசுராமர்கிட்ட நீ போய் உனக்கு தெரியாத ஏதாவது இருந்தால் கற்றுக்கிட்டு வா, அப்போ தான் அந்த குருஷேத்திர யுத்தத்தில் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும். ஆனால் அவர் பிராமணர்களை தவிர வேறு யாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டார். அதனால் கர்ணன் என்ன பண்ணான், தன்னை பிராமணன் போய் சொல்லி பரசுராமர்கிட்ட போய் அவர்கிட்ட இருக்கிற எல்லா வித்தைகளையும் கற்றுக்கிறான். அப்போ அர்ஜுனனுக்கு போட்டியாக வந்துட்டான்னா கர்ணன் என்ன ஆகும், ஏன்னா அர்ஜுனனுடைய ஃபாதர் தான் இந்திரன். அதனால் அவன் என்ன பண்ணுறான், கர்ணனுடைய மடியில் இவர் தலை வச்சு குரு படுத்துன்னு இருக்காரு. இப்போது ஒரு வண்டு வடிவம் எடுத்து வந்து இவர் தொடைக்குள்ளே போய் 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 தொடையை குடஞ்சிட்டு ரத்தம் வலியுது. அப்போ கூட தன் குருவுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு பல்ல கட்சிக்கிட்டே இருக்கான். இந்த ரத்தம் உடம்புல பட்ட உடனே பரசுராமர் எந்திரிச்சு இங்கே என்ன ஆகுதுன்னு. இப்போ அவர் சொல்கிறார், இவ்வளோ சகிப்புத்தன்மை வந்து ஒரு பிராமணனுக்கு இருக்காது, அதனால் உண்மையை சொல்லு, நீ யார் அப்படின்னு. நான் சொல்கிறேன், சத்திரியன். இப்போ சொல்கிறார், நீ என்னை ஏமாற்றி எல்லாத்தையும் கற்றுக்கிறதுனால நீ கற்றுக்கிட்டு எதுவும் உனக்கு யூஸ் ஆகாது, எந்த நேரத்தில் உனக்கு யூஸ் ஆகணுமோ அது யூஸ் ஆகாது. அதனால் மகாபாரத யுத்தத்தில் துரியோதனனுக்கு நெகட்டிவாக எல்லா சூழ்நிலையும் வந்ததுக்கு காரணம் கூட இந்த சாபந்தான். ஸோ பரசுராமர்கிட்ட எல்லாம் கற்று வச்சுருந்தான், அதை மாத்திரம் அவன் யூஸ் பண்ண முடிஞ்சிருந்தாக்கா யாராலையும் அவனை ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய வித்தைகளெல்லாம் கற்று வச்சுருந்தான். ஆனால் எப்போ யூஸ் ஆகுமோ அப்போ உனக்கு யூஸ் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. அதனால் கர்ணன் வீழ்த்தப்பட்டான், வஞ்சனையினால் வீழ்த்தப்பட்டான். அது காரணம் அர்ஜுனனுடைய அப்பாவாக இருந்த இந்திரன், அர்ஜுனனுடைய மென்டாராக இருந்த கிருஷ்ணர். அவர் விதவிதமாக வஞ்சகம் பண்ணார். இன்றைக்கி க்ளோரிஃபை பண்ணணுன்னாக்கா கர்ணனை தான் க்ளோரிஃபை பண்ணணும், கிருஷ்ணரை திட்டணும். அது டூக் சைட்ஸ், அந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது. ஒரு பரமாத்மா ஸ்வரூபம் எதுக்கு சைடு எடுக்கணும், ரெண்டு பேருக்கும் அவர் ஈக்குவலாக இருந்திருக்கணும். கிருஷ்ணருடைய அண்ணன் இருக்கார் பலராமர், அவர் அப்படி தான் இருந்தார். கடைசி வரைக்கும் யுத்தத்தில் நான் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டேன்ட்டார், நியூட்ரலாக இருந்தார் அவர். இன்னும் சொல்லப்போனால் அந்த பலராமனுக்குடைய 2 சிஷ்யங்களில் ஒருத்தன் வந்து துரியோதனன், இன்னொருத்தன் பீமன். அந்த அளவுக்கு 2 பேரையுமே அவர் இது பண்ணிட்டு. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அவன் செய்த தானங்களுடைய பவரெல்லாம் போய் ஒரு பிராமண வேடத்தில் கேட்டு வாங்கிக்கிறாரு. இப்படி
அவங்ககிட்ட என்னாலாம் அவனை ப்ரொடெக்ட் பண்ணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் அவங்க அம்மா குந்தியை அனுப்பிச்சு, இந்த மாதிரி நீ அர்ஜுனனை தவிர மீதி 4 பேரையும் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லு, அர்ஜுனன் மேலே கூட ஒரே ஒரு தடவை தான் நீ அஸ்திரத்தை பிரயோகம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அப்படி தலைச்சம்புள்ள கர்ணன். கர்ணனை சாகடிக்கிறதுக்காக அவள் வந்து இப்போ கர்ணங்கிட்டே வரம் கேட்டிருக்கான்னா அவ பார்ஷியலிய மதர்ஷீஸ். அதனால மகாபாரதத்தில் நடந்த பல்வேறு அநியாயங்களுக்கெல்லாம் காரணமே கிருஷ்ணரும் இந்த மாதிரியான துரோகங்களும் தான் காரணம். பரசுராமருக்கு இந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் வந்தது, கிருஷ்ணர் எல்லாத்தையும் அவங்ககிட்டருந்து பிடுங்கினார். ஈவன் இந்திரன் அவர்கிட்ட போய் உன் கவச்சத்தையும், அது இருந்திருந்தால் அவனை யாரும் அடிக்க முடியாது. அவன் காதில் குண்டலமும் கவச்சம் இருந்தாக்கா யாரும் எடுக்கவே முடியாது. அதெல்லாம் பிடிங்கினாங்க. ஏன்னா ஒரு பெரிய ஒரு ரிஷி மாதிரி ஒருத்தர் இருந்தான். அவன் பேர் சஹஸ்ர கவச்சன். அவன் கடவுள்கிட்ட வர வாங்கினான், எனக்கு 1000 கவச்சங்களை கொடு, இந்த கவச்சத்தில் ஒன்றை பிடுங்கணுன்னா என் எதிரில் 12 வருஷம் தவம் பண்ணிட்டு வந்து சண்டை போடணும். 12 வருஷம். அப்போ 24 வருஷத்துக்கு ஒருக்கா தான் ஒரு கவச்சத்தை பிக்க முடியும். அவன் வந்து உலகத்தில் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கான்னு கேள்விப்பட்ட உடனே பகவான் மகாவிஷ்ணு தன்னை 2ஆக பிரிச்சுக்கிறார். நரனாகவும் நாராயணனாகவும் பிரிச்சுக்கிட்டு, இன்றைக்கி பத்ரிநாராயணன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல நரநாராயண பர்வத்தம்னு இன்றைக்கும் இருக்குது. அந்த இடத்துல நரன் 12 வருஷம் தவம் பண்ணுவான், நாராயணன் வந்து 12 வருஷம் இவங்ககிட்ட சஹஸ்ர கவச்சன்கிட்ட சண்டை போடுவான். இப்படியே ஒவ்வொரு கவச்சமாக பிச்சுன்னே இருந்தாங்க. 999 கவசம் பிச்சுட்டாங்க. மிஞ்சி இருந்தது ஒன்றே ஒன்று. அதுக்குள்ளே பிரம்ம பிரளயம் வந்துச்சு. பிரம்ம பிரளயம்னா எல்லோரும் போயிடுவாங்க. பிரம்மனும் போய் பிரம்மா கூட போயிடுவான், அடுத்த யுகம் ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த உலகத்தில் யாருமே மிஞ்ச மாட்டாங்க. அந்த நந்திங்கிறது யார்? மகாவிஷ்ணு. அவருடைய 2 கொம்புக்கு நடுவில் சிவபெருமான் நின்றுட்டு மாசில் வீணையை வாசி நிற்பாராம். அதுதான் பிரளயம்ன்றது. அந்த மாதிரி மகாவிஷ்ணு மாத்திரம் ஏன் மிஞ்சினாருன்னா, இவர் அசுரர்கள்கிட்ட சண்டை போடுற போது ஒரு சஞ்சீவினி மூலிகைகளால் நிரப்பப்பட்ட ஒரு குளத்தில் செத்துப்போன அசுரர்களெல்லாம் சுக்கராச்சாரியருடைய மனைவி முக்கி எடுத்தா. அவங்கெல்லாம் திருப்பி வந்து சண்டை போட்டுனே இருந்தாங்க. அதனால் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு எருதா மாதிரி ஓடி வந்து அந்த யுத்த காலத்தில் இந்த சஞ்சீவி மூலிகை நெய்ப்பட்ட தண்ணி குடிச்சிட்டு ஓடி போடுறாரு. அதனால் சிவன் சொல்கிறார், நீ எனக்கு தக்க சமயத்தில் ஹெல்ப் பண்ணதுனால உலகமே அழிஞ்சாலே நீ இருப்ப அப்படின்னு அவனை எருதாக வச்சுக்கிறாரு. அதனுடைய 2 கொம்புக்கு நடுவில் தான் சிவன். சிவன் ஏன் அப்படி இருக்காரு அப்படின்னா, எவ்வளோ சான்ஸ் கொடுத்து கூட இந்த உலகத்தில் இருக்கிற என்னுடைய பிள்ளைங்கள்லாம் என்கிட்ட வராமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. அதனால் இந்த ஊழி தாண்டவம் பிரளயம் நடக்கிற போது எல்லாம் முடிஞ்சு போனாலும் எல்லா குழந்தைங்களும் என்கிட்ட வருவாங்க இல்லையான்ற ஒரு சந்தோஷமும். அதனால் அவரை அந்த மாசில் வீணையை வாசி நிற்கிறதுக்கு இதுதான் காரணம். எல்லோரும் என்கிட்ட வந்துவிட்டேன் என் பிள்ளைங்கள்லாம் அப்படிங்கிறதுக்காக. இந்த மாதிரி யுகப்பிரளயத்தில் பிரம்மாவும் போகிறான், அது கூட சஹஸ்ர கவச்சனும் போயிட்டான். அவன் எங்கே வந்தானோ அங்கே தானே போனோம். அதனால் அவன் சூரியன்கிட்டேருந்து வந்ததுனால சூரிய உலகத்துக்கு போயிட்டான், அங்கே இருக்கான். அடுத்து மகாபாரத காலம் வந்துச்சு. மகாபாரத காலத்தில் அந்த துர்வாச ரிஷிக்கிட்ட இவள் வரம் வாங்கிட்டு அதை டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்கிறான். அப்போ சூரியங்கிட்ட மந்திரம் சொன்ன உடனே சூரிய லோகத்தில் இருந்த கர்ணனை அவங்க பூமிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அதனால தான் சஹஸ்ர கவச்சனாக இருந்தவன் கர்ணனாக வரான். பிறக்கிற போதே கவச்ச குண்டலத்தோடு பிறக்கிறான். இதெல்லாம் ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்கும். அப்போது சஹஸ்ர கவச்சனாக இருந்து ஒரு கவச்ச குண்டலத்தோடு போனான் இல்லையா, அவங்ககிட்ட இருந்து அதை பிடுங்க வேண்டிய பாக்கி யாருக்கு இருக்குது? நரநாராயணர்களுக்கு இருக்குது. அப்போ நரனாக வந்தவன் தான் அர்ஜுனன், நாராயணனாக வந்தது தான் கிருஷ்ணன். அதனால் 12 வருஷம் அஜ்ஞாத வாசம் போயிட்டு இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க இல்லையா. அப்போ அந்த 12 வருஷம் முடிஞ்சு போகுது. கரெக்டாக வந்து கவச்சத்தையும் குண்டலத்தையும் அவங்க திருப்பி வாங்கிக்கிறாங்க. இப்படி மகாபாரதம் இவ்வளோ வருஷம் ஆகியும் இன்றைக்கும் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மாதிரி நாட்ஸ் இருக்கும். ஒன்றுத்துக்கு ஒன்று முடிச்சு போட்டு ரொம்ப அழகாக கொண்டு போவாங்க. இந்த வரம் அந்த சாபம் அதை வச்சுக்கிட்டு அந்த கதையினுடைய போக்கு ரொம்ப அழகாக போய்கிட்டே இருக்கும். அப்போது இவனுடைய எல்லாத்தையும் பிடிக்கிட்டாங்க. கவசம் போச்சு, குண்டலம் போச்சு, இவங்ககிட்ட பரசுராமனுடைய சாபம் வந்துச்சு,
அப்போது தேர் வந்து தூக்கிறதுக்கு முடியாமல் கஷ்டப்படுற நேரத்தில் அவர் வந்து அம்பு விட்டுட்டு என்னை கொலை பண்ண சொல்கிறார் அர்ஜுனனை விட்டுக்கிட்டு. இப்படி தான் கர்ணனுடைய இது நடந்தது. ஆனால் தேவர்களெல்லாம் ஆகாசத்துலேருந்து பூவில் மாதிரி ஆசீர்வாதம் பண்ணாங்களாம். நீ வந்து ரொம்ப நல்லவன், நீ ரொம்ப பெரிய வீரன், விதி சதி செய்ததுனால தான் நீ இந்த மாதிரி ஆச்சுன்னு சொல்லி எல்லாரும் அவனை ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அப்படிங்கிறதான் மகாபாரதத்தில் வரக்கூடிய நிகழ்வுகள். ஸோ கர்ணன் நிஜமாகவே அர்ஜுனனை விட மற்றவங்களோட ரொம்ப நல்லவன். ஏன்னா அவன் வந்து இவ்வளோ பெரிய ராஜ குடும்பத்தில் வந்தவன் தெரியாமல் தேரோட்டி மகன் தன்னை தனியாக நம்பின்னு இருக்கான். வாழ்நாள் பூரா அவனை தேரோட்டி மகன் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவன் இவங்க எல்லாரும் விட அவன் தான் வந்து சீனியர் இல்லையா, மூத்த புதல்வன். அவ்வளோ அவமானங்களையும் தாங்கினான். அந்த நேரத்தில் துரியோதனன் தான் நான் உன்னை அங்க நாட்டுக்கு ராஜாவாக்குறேன்னு சொல்லி அவ்வளோ பேர் எதிரில் இவனுடைய கௌரவத்தை காப்பாற்றினான். அதனால் இந்த செஞ்சோற்று கடனுக்காக வாழ்நாள் பூரா வந்து இவன் கர்ணன் நேர்மையாக இருந்தான் துரியோதனன்கிட்ட. துரியோதனுடைய மனைவி பேர் பானுமதி. ஸோ கர்ணனும் பானுமதியும் ஒரு நாள் தாயம் விளையாடின்னு இருக்காங்க. அப்போது அந்த விளையாட்டில் அவன் நம்ம கையை பிடிக்கிறான். கையில் இருந்த வளையல் இந்த முத்தெல்லாம் அப்படி இருக்கு. வேறு யாராவது இருந்தாக்கா என் பொண்டாட்டி கையை பிடிச்சியே அப்படின்னு சொல்லி கோவப்பட்டிருப்பான். துரியோதனன் வந்தானா, எடுக்கவா கோர்க்கவானா, நான் எடுத்து கொடுத்தா வருமா இல்லை கோத்து கொடுக்கணுமானா. அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. ரெண்டு பேருக்கும் ரொம்ப அற்புதமான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. இப்படி கர்ணன் சதியினாலே வீழ்த்தப்பட்டான். இவனுக்கு தேர் ஓட்டுறதுக்கு எப்படி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணர் கிடைச்சாரோ அந்த மாதிரி ஒரு ஆள் வேணும். சல்லியன் ஒரு ஆள் இருந்தான். ஸோ அவனை எப்படியாவது மடக்கணுன்றதுக்காக அவன் பஞ்சபாண்டவர் கூட சேர்றதுக்காக வந்துட்டுருக்கான். இவங்க நடுவழியில் துரியோதனுடைய ஆட்கள் போய் அவனுக்கு நல்ல விருந்து உபச்சாரமெல்லாம் பண்ணி அவங்ககிட்ட கேட்குறாங்க, நீங்கள் எங்கள் கூட தான் சேர்த்து சண்டை போடணுன்ட்டு. அதனால் இவங்க பண்ண சதி அவன் இவங்ககிட்ட வந்து சேர்றான். தேர் ஓட்டுறதுக்காக அந்த சல்லியனை இவங்ககிட்ட சேர்த்து விட்றாங்க கர்ணங்கிட்ட. அவன் இவனை மதிக்க மாட்டான் சல்லியன். அதனால் கர்ணன் என்ன சொன்னாலையும் அவன் கேட்கவும் மாட்டான். யுத்த காலத்தில் ஒரு தேர் ஓட்டி தான் தேரை இங்கே கொண்டு போகணும் அங்கே கொண்டு போகணும், இப்படி பண்ணோம் அப்படி பண்ணோம். இவன் அவனை இன்சல்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஹியூமிலியேட் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஸோ அந்த மாதிரிலாம் பல நிர்பந்தங்கள் கர்ணனுக்கு மகாபாரத யுத்த காலத்தில் நடந்தது. அண்டு கர்ணனுக்கு இவன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான், துரியோதன் தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான், அவன் அங்க தேசத்துக்கு ராஜாவாக மாற்றுறான். அந்த மாதிரி பல விஷயங்கள் கர்ணனால் நடந்தது. அது சதி தான். அது இல்லைன்னா அவனை அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. ப்ளஸ் ராமாயண காலம் இருந்தது இல்லையா, அதில் சூரியனாக வந்தது யார்? சுக்ரீவன். இந்திரனாக வந்தது யார்? வாலி. அப்போது வாலி இந்திரனாக இருக்கான், சுக்ரீவன் சூரியனாக இருக்கான். ஸோ ராமர் என்ன பண்ணுறாரு? சுக்ரீவனுக்காக இந்திரவாலியை 7 மரத்துக்கு பின்னால் இருந்து கொலை பண்ணுறாரு. அவன் திட்டுறான், ஏயா எனக்கு உனக்கு என்ன சண்டை? வாலி சொல்கிறான், நான் ராவணனை நீ என் விரலையே பிடிச்சவன், என்கிட்ட கேட்டால் ராவணன் 1 நிமிஷம் கொண்டாந்து கொடுத்துருப்பேனே, இதுக்காக ஏன் இந்த குரங்கு தம்பிக்கிட்ட சேர்ந்துக்கிட்ட அப்படின்னு. அவர் என்னென்னோ சொல்லி பார்க்குறாரு. நீ பண்ணது தப்பு, அவன் பொண்டாட்டி நீ கொண்டாந்து வச்சுன்னு இருக்கக்கூடாது. அவன் சொல்லுவான், இதெல்லாம் உங்கள் ரூல்ஸியா? எங்கள் லோகத்தில் உறவுகளே கிடையாது. குரங்குகளுக்கு ஏது அண்ணன் தம்பி மச்சான் பொண்டாட்டி இதெல்லாம் இருக்கா? அதெல்லாம் கிடையாது. நீ உங்கள் ரூல்ஸ் எங்ககிட்ட பேசாத அப்படின்றான். அதுக்கப்புறம் சரி, சத்திரத்தை இது கீழகம்ன்றார். அதர்மத்தை அழிப்பது கூட தர்மம்தான் அப்படின்னு ராமர் சொல்கிறார். அப்பயும் அவன் கன்வின்ஸ் ஆகலை. ராமர் சரிப்பா ஒரு டீல் வச்சுக்கலாம், நான் உன்னை எப்படி தெரியாமல் இந்த பிறவியில் கொன்னுட்டனோ அந்த மாதிரி அடுத்த யுகத்தில் நீ என்னை கொன்னுடு, கணக்கு சரியாக போய்டும்னு சொல்லிட்டார். அதனால் மகாபாரத காலம் வருது. எல்லா சண்டையும் முடிஞ்சு போயிட்டு கிருஷ்ணர் இப்படி காலை வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காரு. ஒரு வேடன் அங்கே இருக்கான், அவன் பேர் ஜரா. அந்த ஜரா தான் இதுக்கு முன்பிறவியில் வாலியாக இருந்தவன். இந்த பிறவியில் அவன் ஜரா என்ற வேடனாக பிறந்திருக்கான். இதுக்கு நடுவில் இன்னொரு கதை. மகாபாரதம் நினைக்கிற மாதிரி சாதாரண காவியம் இல்லை. அது எப்படி தான் அப்படி ஐடியா கண்டுபிடிப்பாங்களோ தெரியவே தெரியாது. ஸோ இந்த இவங்க இருக்காங்க இல்லையா, பஞ்சபாண்டவர்களுடைய பேர குழந்தைங்க, இவங்கெல்லாம் ஒரு நாள் ஒரு
துர்வாச ரிஷி எதிரில் வரும்போது அவங்கள இருக்கிற ஒரு பையனுக்கு உடம்புல ஒரு உலக்கை வச்சு புள்ளதாச்சி மாதிரி கெட்டப் பண்ணி, சாமி நீங்கள் தான் ஞானியாச்சே, இந்த புள்ளதாச்சிக்கு என்ன குழந்தை பிறக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொல்கிறார், உலக்க பிறக்கும், உங்கள் குலம் நாசமாகும்ன்றார். பலராமர் சொல்கிறார், ஏன்டா அவர்கிட்ட போய் வாய் கொடுத்து மாட்டிக்கினீங்க, அந்த இரும்பு உலக்கையை நல்லா அரைச்சி டஸ்ட் பண்ணி எதிரில் இருக்கிற நதியில், இரண்யா நதியில் கலக்கிடுங்களான்றார். ஸோ அது பூரா அப்படியே வந்து கரையில் ஒதுங்கி அந்த டஸ்ட்லேருந்து புல்லெல்லாம் முழிச்சிருக்கு. இந்த பஞ்சபாண்டவர்களுடைய வம்சத்தில் வந்தவங்கெல்லாம் ஒரு பௌர்ணமி நைட்டுக்கு போய் அந்த புல்லை பிடுங்கி ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு எல்லோரும் செத்துப்பிட்டாங்க. அந்த இரும்பு உலக்கினுடைய ஒரு பிட்டு தான் இவங்ககிட்ட இருந்துச்சு. இந்த ராமாயண காலத்தில் வாலியாக இருந்து இந்த பிறவியில் வந்திருக்கான் இல்லையா ஜரா, அவன் தன்னுடைய அம்பனுடைய நுனியில் வச்சுருக்கான். அதில் தானே எல்லோரும் போகணும். ராமாயண காலத்தில் வாலிக்கு கொடுத்த வரமும் இருக்குது. இந்த பிறவியில் பஞ்ச பாண்டவர்களுடைய குலமெல்லாம் நாசமாகணுன்றது துர்வாசருடைய இது. அதில் கிருஷ்ணரும் வராரு. அதனால் அந்த இரும்பு வழக்கினுடைய ஒரு பிட்டு தான் அந்த ஜரா என்ற வேடன் விட்டுறான். கிருஷ்ணருடைய காலில் அதுதான் தைக்குது. இதுக்கு முன்னால் ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அவர் சொல்கிறா, காந்தாரி, என் கணவனுக்காக நான் கண் இருந்தும் குருடியாக கண்ணை கட்டிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். என்னுடைய 100 குழந்தைகளை நீ அழிச்சியடா கிருஷ்ணா. அதனால் என் குலம் நாசமான மாதிரி உன் குலம் நாசமாகணுன்றார். இப்போ கிருஷ்ணன் சொல்கிறார், என்ன இருந்தாலும் நீ ஒரு பதிவிரதமாக ரொம்ப நேர்மையாக உன் கணவன் கூட குடும்பம் நடத்தி அவனுக்காக நீ கண்ணை கட்டிக்கிட்டு வாழ்ந்தியே, அதனால் நீ தான் உத்தமி பத்தினி, உன் சாபம் பொய்யாகக்கூடாது, நான் கட்டுப்படுறேன், என் குலம் வந்து அழியட்டும் அப்படின்னு அவரே ஒத்துக்கின்னுறாரு. அதனால தான் அடுத்த ஃப்ளாஷ்பேக் இதெல்லாம் நடக்குது. இன்க்ளூடிங் கிருஷ்ணர் எல்லாருமே முடிஞ்சு போயிடுறாங்க அதில். அதனால் மகாபாரதம் என்பது ஒரு கண்டினியூவஸ் ஸ்டோரி. ராமாயணத்திலேருந்து அப்படியே வரும் அந்த கேரக்டர்ஸ் எல்லாம். ஒரே அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் திருப்பி வராங்க, ஆனால் வேறு வேறு பேரில் வருவாங்க. இப்போ ராமாயண காலத்தில் இந்திரனாக இருந்தது தான் வாலி, சூரியனாக இருந்தவன் சுக்ரீவன். மகாபாரத காலத்தில் சூரியன் கர்ணன், இந்திரன் அர்ஜுனன் வராங்க, ஆனால் வேறு வேறு கேரக்டரில் வராங்க. அதுக்கடுத்து அஸ்வினி புத்திரர்கள் நகுல சகாதேவர்கள். ராமாயண காலத்தில் வாயு புத்திரனாக வந்தது ஆஞ்சநேயர். மகாபாரத காலத்தில் வாயுவினுடைய உருவத்தில் வந்தது பீமன் இல்லையா. அங்கே ராமர், எங்கே கிருஷ்ணர். இப்படி எல்லாரும் திரும்பி வராங்களோ இல்லையா. அஸ்வினி குமாரர்கள்னு சொல்லுவாங்க, அஷ்டவசுக்கள். அதில் வந்தது பீஷ்மர். பிரகஸ்பதிங்கிற அம்சத்தில் வந்தது துரோணாச்சாரியார். எல்லாரும் திரும்பி வந்தாங்களா இல்லையா அடுத்த யுகத்திலையும். அந்த மாதிரி ட்ராமான்னு இருந்தால் அதில் வேறு வேறு ரோலில் வருவாங்க. அப்போ பழைய ட்ராமாவுக்கும் இதுக்கும் சூட் ஆச்சுன்னா அந்த கனெக்ஷன் வரும். இல்லைன்னா அந்த நேரத்துக்கு அந்த வேஷம் எது காலியாகுதோ அது ஒன்றுக்கு கொடுப்பாங்க. அதனால் இந்த நாடகம்தான் உலகம். இதில் யாரும் நல்லவங்க இல்லை, யாரும் கெட்டவங்க இல்லை, யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. இதெல்லாம் நம்மளை மாதிரி சாதாரண மாணவர்களுக்கு புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் ராமாயணம் மகாபாரதம் போன்ற காவியங்கள் எல்லாம் வந்தன. ஒரு விளையாட்டு விளையாடுறேன். இந்த விளையாட்டில் செஸ்ஸுன்னு வச்சுக்கலாம். கிங் இருக்கும், குயின் இருக்கும், ரூக் இருக்கும், பிஷப் இருக்கும், பான் இருக்கும், எல்லாம் இருக்கும், நைட்டு எல்லாம். விளையாடுற போது 2 பேர் இந்த பக்கம் அந்த பக்கம் விளையாடுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒரு பவர் இருக்கும். இது இப்படி போகலாம், அது அப்படி போகலாம், இதுக்கு இவ்வளோ கவுண்ட்டு, அதுக்கு அவ்வளோ கவுண்ட்டுன்னு. விளையாடி முடிச்ச உடனே எல்லாத்தையும் அப்படியே போட்டு அவன் போடுவான். பின்னால் எல்லாத்தையும் எடுத்து ஒரு டப்பாவில் போடுவான். அந்த மாதிரி தான் ஒரு விளையாட்டு நடக்கிற போது யாரோ கிங்கு, யாரோ நரேந்திர மோடி, யாரோ சீஃப் மினிஸ்டர், யாரோ இது விளையாட்டு முடிஞ்ச உடனே எல்லாருமே கோவிந்தா தான். யாரும் பெரியவங்க இல்லை, யாரும் சின்னவங்க இல்லை. அடுத்த விளையாட்டுக்கு திருப்பியும் விளையாட வேண்டியது தான். ஒரு மூமெண்ட்டை வச்சுக்கிட்டு விளையாட வேண்டியது தான். அதனால் மக்களுக்கு இதெல்லாம் தெரியாதனால தான் யாரையோ பார்த்து பெரியவங்க, யாரையோ பார்த்து சின்னவங்கன்னு நினைக்கிறாங்க. ஸோ புறநானூறு என்ன சொல்லுதுன்னா, பெரியோரென வியத்தலும் இளமே, சிறியோரென முனிதலும் இளமே. என்னை விட பெரியவங்க நான் யாரை பார்த்தும் மெர்சலவும் ஆக மாட்டேன். என்னை விட சின்னவங்கன்னு யாரையும் நான் இன்சல்ட்டும் பண்ண மாட்டேன். ஏன்னா இது ரெண்டுமே பொய்ன்னு எனக்கு தெரியும். பேரூர் ஆற்று படுவும் பனைபோல் நற்காட்சி தெளிந்தனம். ஒரு கட்டையை தூக்கி தண்ணியில் போட்டால் அந்த தண்ணியோட போக்கில் கட்டை போயினே இருக்கும். அந்த மாதிரி இந்த மனித கட்டை கூட இந்த உலகம் என்ற பவசாகரத்தில் அதனுடைய போக்கில் போயினே இருக்கும்.
எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கிற மாதிரி நான் என்னை சுற்றி நடக்கிற எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்வது. எல்லாமே இப்படி தான். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்ததுனால தான் ஒரு வால்மீகி எழுதிய ராமாயணத்துக்கு அவ்வளோ மரியாதை. ஆனவப்பட்ட பிள்ளையாரே டிக்டேஷன் எடுத்துக்கிட்டு ஸ்டெனோகிராஃபர் வேலை செஞ்ச வேதவியாசர் சொன்ன மகாபாரதத்துக்கு அவ்வளோ மரியாதை. இப்போ தானே உங்கள் டிவி ரேடியோ எல்லாம் வந்துச்சு. ஒரு காலத்தில் ஒவ்வொரு கிராமத்துலேயும் சாயந்தரம் 6 மணி ஆச்சுன்னா அவன் வயல் கீழ் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கு வந்து உட்காந்துக்குவான். அங்கே விளக்கெல்லாம் எரிஞ்சிட்ருக்கும். இந்த லாந்தர் விளக்கு இந்த மாதிரி விளக்கு எரிஞ்சிட்ருக்கும். ராத்திரி ஆரம்பித்து காத்தால வரைக்கும் மகாபாரதம் ராமாயணம் கதை சொல்லிக்கினே இருப்பாங்க. ஜனங்களெல்லாம் உட்காந்து கேட்டுனே இருப்பாங்க. அதுதான் மக்களுக்கு வாழ்கிறதுக்கான வழிகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு மாரல் லெசன்ஸாக இருந்துச்சு. வேறு என்டர்டெயின்மெண்ட் கிடையாது அவங்களுக்கெல்லாம். இப்படியெல்லாம் இருந்த ஒரு சமுதாயம் தான். இப்போ இந்த டிவியில் மாட்டிக்கினா அதில் மாட்டின்னு இதில் மாட்டிக்கிட்டு இதில் செல்ஃபோனில் மாட்டிக்கிட்டு கண்ட சைட்டில் போய் பார்த்துக்கிட்டு இன்றைக்கி பசங்க சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு எப்போ பாரு செல்லில் முக்கின்றாங்க. இவங்களுக்கு நல்ல விஷயம்லாம் கற்றுத்தர்ற மாதிரி இன்றைக்கி எதுவுமே கிடையாது. பசங்க பெரியவங்க நினச்சிருக்கிறாங்க நம்ம பிள்ளைங்க அறிவு வளர்த்துன்னுக்குது எல்லாம் சரி சைட்லலாம் போயின்ட்டு. சரியா? எந்த பிள்ளையாவது சைட்டில் போய் எதையாவது கற்றுக்குதுன்ற ஒன்றும் இல்லை. வீடியோ கேம்ஸ் விளையாடுவாங்க. இல்லை இந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்து இருந்தாங்கன்னா அடலசென்ட் இன்ஃபேச்சுவேஷனில் இந்த மாதிரி கண்டதுங்களெல்லாம் பார்த்துக்கின்னு உட்காந்துன்னு இருப்பாங்க. அதனால் உலகம் உருப்படாமல் போகிறதுக்கு விஞ்ஞானம் கூட ஒரு காரணம். men have been punished to think rationallyன்னுவாங்க. இந்த பகுத்தறிகிற புத்தி வந்ததுனால தான் உலகம் கேட்டு அழிஞ்சு போச்சு. அப்போ கல்லாத பேர்களே நல்லவர்கள் நல்லவர்கள். யார் பெரிய அளவுக்கு படிக்கலையோ அவன் ரொம்ப நல்லவன், ஏன்னா அவனை பாதிக்கிற விஷயம் எதுவுமே கிடையாது அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. இன்றைக்கி எந்த ஒரு வேல்யூவும் கிடையாது. பசங்கள்லாம் வந்து இதிலெல்லாம் மாட்டின்னு இருக்குதுங்க. செல்ஃபோனில் அதில் பாட புத்தகம்லாம் படிக்கிறத விட இதிலெல்லாம் தான் அவங்களுக்கு கிக்காக இருக்கு. ஸோ உலகம் மாறி போனதுக்கு காரணம் விஞ்ஞானம் தான். இந்த விஞ்ஞானம் வராமல் பழைய வாழ்க்கை இருந்திருந்தாவே உலகம் உருப்பட்டு இருக்கும். தேர் வேர் வேல்யூஸ். அதுக்கு முன்னாடியெல்லாம் அந்த மாதிரி இருந்தது. ஒரு குடும்பம்னா ஒரு அப்பா அம்மா பெரியவங்க இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் 3 அண்ணன் தம்பிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு எல்லோரும் கூட்டு குடும்பமாக இருப்பாங்க. பாப்புலேஷன் இந்த அளவுக்கு கிடையாது. இல்லை, மகாகவி பாரதி வாழ்ந்த காலம் 1950. அப்போ அவன் என்ன சொன்னான், 30 கோடி முகமுடைய ஆள் அப்படின்னா. 30 கோடி தான் ஜனத்தொகை. இன்றைக்கி எவ்வளோ 120 140 கோடிக்கு போயின்னே இருக்குது ஒன்று. ஸோ எல்லோரும் அவங்க அம்மா கிட்ட கொண்டு போய் கொடுப்பாங்க. சேர்த்து வைத்த பணத்தை கொடுத்து போடு அம்மா கிட்ட சிக்கனமாக அவள் 600 ஆக்குவான்ட்டு ஏதோ சினிமா பாட்டலாங்குது. அப்படிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் லௌகிகம் வந்துச்சு. பொம்பளைங்கெல்லாம் படிக்க ஆரம்பித்தாங்க, வேலைக்கு போக ஆரம்பித்தாங்க. சுயநலம்லாம் நிறைய வருந்த ஆரம்பிச்சிச்சு. இப்போ தன் குடும்பம்தான் அது. மற்ற நாத்தனார் குழந்தனார் இதுங்கெல்லாம் வந்து வேஸ்ட்டு பாரமுங்கிற மாதிரியான ஒரு உணர்வுகள் எல்லாம் வந்துச்சு. அதனால் கல்யாணம் ஆன உடனே தனி கொடுத்தனும் போகலான்ற மாதிரி ஆகிப்போச்சு. வயசானவங்களெல்லாம் கொண்டு போய் ஓல்டேஜ் ஹோமில் போட்டுருங்கன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்துச்சு இல்லையா? ஓல்டேஜ் ஹோமில் மாத்திரம் சும்மாவும் அவன் சேர்த்துக்கிறான். இவங்க எங்கேயோ ஹோட்டலில் கேட்டில் கணக்கு எழுதணும், அந்த மாதிரி அதில் ஏதோ சாப்பாடு பண்ணணும் அப்படிலாம் இருக்கு. இல்லை பல்காக 1 லட்சம் 1.5 லட்சம் கொடுத்தா தான் ஓல்டேஜ் ஹோமில் வச்சுக்கிறானுங்க. அதுலேயும் 2 விதமான ஓல்டேஜ் ஹோம் இருக்குது. ரொம்ப பணக்காரங்க என்ஆர்ஐ பேரண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் சாதாரணமாக இருக்கிறவங்க இருக்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. ஸோ இன்றைக்கி சமுதாயத்தில் அன்பு கிடையாது, பாசம் கிடையாது, எல்லாம் வந்து கமர்ஷியல் ஆகிப்போச்சு. நான் ஒரு கதை சொல்லுவேன். நான் ஒரு தாத்தா பாட்டி நல்லா கட்டில் மெத்தை போட்டுன்னு வீட்டில் இருந்தாங்க. அவங்களுக்கு வயசான உடனே என்ன பண்ணாங்க, எதுக்கு கட்டிலுன்னு சொல்லி வீட்டு முன்னால் இந்த இது இருக்கும் இல்லையா, கதவு திறந்த உடனே ஒரு தாவாரம் இருக்கும், அங்கே கொண்டாந்து இவங்களை போட்டாங்க. 2 பாய் தலைகாணி போட்டாங்க. இவங்களுக்கு எதுக்கு வெள்ளி தட்டுன்னு சொல்லி ஒரு சாதாரண அலுமினி தட்டி அரசியல் தட்டு ஏதோ ஒன்று கொண்டாந்து கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் இந்த பேரன் பார்த்துன்னு இருந்தானோ. பார்த்துட்டு உடனே அப்பா அம்மா கிட்ட ஒரு நாள் சொன்னானோ, மாதிரி தாத்தா பாட்டி இறந்த பின்னால் அந்த தட்டு என்கிட்ட தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு. எதுக்குடான்னாங்க. நான் உங்களுக்கு கொடுக்கணும் இல்லை, நான் உங்களுக்கு கொடுக்கணும். அப்போ முக்காலுக்கு ஏகாமுன் முன்னறையில் வீழாமுன் 3 கால் 2 காலுக்கு வெறும் குச்சி ஒன்று வந்துடும், அதுதான் 3ஆவது கால். முக்காலுக்கு ஏகாமுன் வீட்டுக்குள்ளே பெட்ரூமில் இருந்தால் ஒன்று கொண்டாந்து ஃப்ரண்ட்டில் போட்டுருவாங்க. முன்னறையில் வீழாமுன் 2 ரூமில்.
கச்சி ஏகம்பனையே நினை, காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் நினையா அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி லௌகீகம் தான் பெரிய விருத்தி ஆகிப்போச்சு. பாசம் அன்பு இதெல்லாம் இல்லை. இந்த பசங்களுக்கும் இந்த சினிமா ட்ராமா டிவி சீரியலு இதெல்லாம் பார்த்து பசங்க கூட கிரிக்கெட்டு அது இதெல்லாம் விளையாடி கிரிக்கெட்லாம் கூட விளையாடுறதுக்கு ஆள் இல்லை, எல்லாம் செல்ஃபோனில் மாட்டின்னு உட்காந்து இருக்குதுங்க. பாய் ஃப்ரெண்டு கேர்ள் ஃப்ரெண்டு இந்த கன்செப்ட் வேறு வந்துச்சு. ஸோ இன்றைக்கி ஒரு பாசம் இதெல்லாம் உலகத்தில் இல்லவே இல்லை. இன்னொரு வகையில் பார்த்தா இந்த அப்பா அம்மா 2 பேரும் வேலைக்கு போகிறாங்களா, அதனால் அவங்க நம்ம சக்கரி பண்ணுறதே நம்ம குழந்தைங்கள முன்னுக்கு கொண்டாடுறதுக்குன்ற ஒரு மித்தில் இருக்கிறாங்க. அதனால் அவங்க ஆஃபீஸ்லேருந்து 7 மணிக்கு வந்து தொலைப்பாங்க, இதுங்கெல்லாம் 4 மணிக்கு ஸ்கூலில் வந்து உட்காந்துரும் இல்லையா. அதனால் ஒரு கம்யூனிகேஷன் கிடையாது இவங்களுக்கெல்லாம். அவங்க அப்பா அம்மாவுக்கு என்ன வேலை, என்ன படிச்சிருக்காங்க, என்ன சம்பளம் இந்த பிள்ளைங்களுக்கு தெரியுமா? இதுங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட அவங்க ஸ்கூட்டர் வச்சுன்னுக்கிறாங்க, சைக்கிள் வச்சுன்னுக்கிறாங்க. எங்கள் அப்பா எனக்கு சைக்கிள் வாங்கி கொடுக்கல அப்படின்னு ஒரு குறை சொல்கிற புத்தியில் இருப்பாங்க. அவங்களுக்கு பட்ஜெட்டை பற்றி என்ன தெரியும், ஃபினான்ஸ் பற்றி என்ன தெரியும், எங்கள் அப்பா அம்மா எங்கள்கிட்ட அன்பாக இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இது எல்லா காலத்துலேயுமே இப்படி தான் இருக்குது. இன்றைக்கி அவங்களுக்கும் நேரம் இல்லை, இவங்களுக்கும் நல்ல புத்தியெல்லாம் கிடையாது. ஸோ உலகம் இன்றைக்கி ஒரு அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தரித்தற்றுன்னுவார். அன்பு இல்லாத வாழ்க்கை ஒரு பாலைவனத்தில் பட்டுப்போன மரம் தனியாக நிற்கிற மாதிரிடான்னார் வள்ளுவர். அது மாதிரி ஆகிப்போன ஒரு காலகட்டத்தில் இருக்கும். நிஜமான லவ்வெல்லாம் 100-10 பேருக்கு இருந்தால் பெரிய விஷயம். 90 குடும்பங்களில் லவ்கிவெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் ஒரு காரியவாதம். சனி கொடுத்தனும் போகணும்னு சொல்கிற மருமகளுங்க வந்துட்டாங்க. அவளுக்கு ஒரு பிரதர் இருந்தாக்கா அவள் கல்யாணம்லாம் பண்ணி வச்சு அவள் சம்பளத்தில் வந்துடுவாள். இன்றைக்கி 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க இல்லையா. இதுக்கு முன்னாடியெல்லாம் எல்லாம் ஜாயிண்ட்டாக செலவு பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லை, அவள் துட்டு அவள் வச்சுக்கிறா, இவள் துட்டு இவன் வச்சுக்கிறான். இதில் பிரிச்சுக்கிறாங்க, இந்த செலவெல்லாம் இந்த செலவெல்லாம் எந்தங்கிற மாதிரி பிரிச்சுக்கிறாங்க. அண்ட் இதுக்கு முன்னால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் கிடையாதுங்கிறதுனால ஏதோ அடித்தாலையும் வச்சாலையும் ஹஸ்பண்ட் கூட அட்ஜஸ்ட் பண்ணின்னு இருந்தாங்க. இன்றைக்கி இவங்களுக்கே துட்டு இருக்கிறதுனால எடுத்த உடனே போய் ஏதாவது ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டலில் சேர்ந்துக்கிறாங்க, டைவர்ஸ் நோட்டீஸ் விட்டுறாங்க. இதுக்கு முன்னாலெல்லாம் ஒரு பொண்ணு கணவனை பிரிஞ்சு குடும்பத்தை விட்டு போனால் அவளுக்கு வீடு கூட யாரும் வாடகை கொடுக்க மாட்டாங்க. இப்போ சாதாரணமாக எல்லா இடத்துலையும் வீடு வாடகை, ஒர்க்கிங் உமன் ஹாஸ்டல், யூத் ஹாஸ்டலு இதெல்லாம் வந்தாச்சு. ஸோ உலகம் எவ்வளவோ மாறிப்போச்சு. இன்றைக்கி உலகத்தில் இருக்கிற இந்த அசாந்தின்னு என்ன, சாந்தி இல்லாத ஒரு நிலைமை. இதுக்கு காரணமே இந்த சுயநலங்கள் தான். பழைய வாழ்க்கை முறை தான் ரொம்ப நல்லது. இது எவ்வளோ சீரியஸான ஒரு காலகட்டம் இன்றைக்கி போயிட்டுருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் லௌகீகம். ஜனங்க துட்டை தான் பார்க்குறாங்க. கன்னடாவில் ஒரு பழமொழி இருக்குது, துட்டே தொட்டப்பா அப்படின்னு. அதனுடைய கரெக்டு டிரான்ஸ்லேஷன் என்ன தெரியுமா? காசே தான் கடவுளடான். இன்னைக்கு காசை தவிர வேறு எதுலேயுமே யாருக்கும் இன்ட்ரெஸ்டே இல்லை. காசை வச்சுட்டு என்ன பண்ண முடியும்? ஒரு லெவலுக்கு சாப்பிட்லாம், ட்ரெஸ் பண்ணலாம், ஒரு 4 ஊர் சுற்றலாம், ஒரு ஸ்கூட்ரு காரு வாங்கலாம். அதுக்கு மேலே பணத்தை வச்சு என்ன தான் பண்ணிட போகிறோம் இல்லையா? யாருக்கும் உதவாது. பாடுபட்டு தேடி பணத்தை புதைத்து வைக்கும் மானிடர்கள் கூடு விட்டு ஆவிதான் போன பின்னாலே என்னத்துக்கு இந்த பணம் உனக்கு உதவ போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் சென்றது இளமை நலம், இளமையும் போயிடுச்சு, செல்வமும் நில்லா, யாக்கையும்னா உடம்பும் நிற்காது. இப்போ பணத்தை வச்சுக்கிட்டு என்ன தான் பண்ண போகிறோம் இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நீ பேப்பரை படித்தேனா, இன்றைக்கி யாராவது நல்ல கழுத்தில் நகை போட்டிருந்தாங்கன்னா அந்த நகை இன்றைக்கி அவ்வளோ சவரன் 1 லட்ச ரூபா நெருங்கின்னு இருக்குது. அதனால் அந்த கோல்டுக்காகவே இப்போ கிழவன் பாட்டி எல்லாம் தனியாக இருந்தாங்க, அவங்களெல்லாம் கொலை பண்ணுறதுக்கெல்லாம் ஆளுங்க வந்துட்டாங்க. ஏன்னா அவ்வளோ வேல்யூ கோல்டுக்கெல்லாம் இன்றைக்கி வந்துச்சு. அண்டு ஸோ உலகம் உருப்படாகவும் போயிட்டுருக்குது. நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஏதோ பெரிய நாகரிக வளர்ச்சி வந்துச்சு, ஜனங்கள்லாம் ஆய்வுன்னுக்கிறாங்கன்ட்டு. இது எல்லாமே ஒன்று உருப்படாமல் விடாமல் பண வளர்ச்சி தான், தளர்ச்சி. இது வளர்ச்சி இல்லை, தளர்ச்சி. எதனாலேயும் உலகம் அடுத்த அடிக்கு பாசிட்டிவாக போகல. நமக்கு என்ன போச்சு? அடுத்த கேள்விக்குவா. Question from Satyapriya Vincent. Dear Lord, I was really thinking about something you said in the previous satsang about our ancestors in Pitruloka and how organ donation might affect their form or capabilities there. Could you please explain on that? I am wondering what kind of form, physical bodies or luminous form our ancestors have in Pitruloka
And if having or not having disabilities changes things for them? இந்த உலகத்தில் எப்படி இருக்கீங்களோ அப்படி தான் பித்திருலோகத்தில் இருப்பீங்க. மற்ற எல்லா உலகங்கள்லேயும் வேறு பாடி இருக்குது, ஒளி உடம்பு இருக்குது. அங்கே சந்தோஷம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இந்த பித்திருலோகத்தில் மாத்திரம் டிஸ்பேரிட்டிஸ் உண்டு, ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் உண்டு. இந்த உலகத்தில் நீ நொண்டி கூட உடவன் எப்படி இருக்கிறியோ அங்கேயும் அப்படி தான் இருப்பேன், அந்த உலகத்திலையும் அப்படி தான் இருப்பேன். அது நான் சொன்னேன் இல்லையா, ஒரே ஜாதகம்தான் உனக்கு அங்கேயும் இங்கேயும். நீ ஒரு சூரிய தசையில் பிறந்தன்னு வை, சூரிய 7 தசை ஒருத்தனுடைய ஜாதகத்தில் நார்மலாக வரணும். சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சேட்டன், புதன், இந்த மாதிரி வரும். ஸோ சில பேருக்கு தான் வரும். எல்லாரும் இவ்வளோ வருஷம் உயிரோடு இருப்பாங்களா? இல்லையா? சூரிய தசையில் ஒரு 2 வருஷம் பேலன்ஸ் வச்சுக்கோ. 2, சந்திரனில் ஒரு 10, 12, செவ்வாய் 7, 19, ராகு ஒரு 18, 37, இது ஒரு 16, குரு 47, 53, ஒரு 19. இவ்வளோ வருஷம் இருந்தாவே பெரிய விஷயம். ஸோ 7 தசைகளை பார்க்குறவனே இல்லை இன்றைக்கி உலகத்தில். இது ஒரு பயணம். சரி, ஒரு வேளை அவங்க 7 தசையை பார்த்தாங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஒரு புதன் தசையில் இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோ. இப்போ சூரியன் தசையில் பிறந்தவன் சூரியனில் பேலன்ஸ் இருக்குமா? சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு, சனி, புதன் 7வது தசை. இப்போது இவன் இறந்து போன உடனே அடுத்த தசை என்ன? ஏன்னா லைஃப் இஸ் கண்டினியூஸ், இட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. அடுத்த தசை என்ன? கேது தசை. இப்போ யாராவது உடனே பிறந்தான்னா அவனுக்கு லிவர் ப்ராப்ளம் இருக்கும், கண்ணு தெரியாது, இந்த மாதிரி சில கேதுக்குள்ள குணங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வரும். சில குழந்தைங்க பிறந்த உடனே இவ்வளோ பெரிய வயிற்ற போட்டுருக்கு, மாந்துவான்னுவாங்க. அதை நான் லிவர் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், கண்ணு தெரியாமல் இருக்கலாம். அதனால் யாருக்காவது ஜாதகத்தில் கஷ்டப்படணுன்னா அவங்க பறந்துடுவாங்க. அதுதான் உடனே கேது தசை வரும். அந்த மாதிரி கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னா 7 வருஷம் மேலே இருப்பாங்க. கேது தசை முடிகிற வரைக்கும் பித்திருலோகத்தில் இருப்பாங்க. அதுக்கு அடுத்து என்ன? சுக்கிர தசை வரும், அப்போ பிறப்பாங்க. ஒரு நல்ல வசதியான குடும்பத்தில் பிறந்து ஸ்கூட்டரில் காரில் சுற்றிக்கின்னு வசதியாக இருப்பாங்க. அதுதான் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன்னு சொல்லக்கூடியது. அதனால் உன் ஜாதகம் கண்டினியூஸ். உன்னுடைய அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஜாதகங்கள் மாறுற போது நீ பிறப்ப, ஆனால் அதே தான் இருக்கும். அதனுடைய கண்டினியூட்டின்றது மாற்றுறது இல்லை. ஒரு கேப் இருக்கும், அவ்வளோதான், திருப்பியும் வருவேன். அப்போ அந்த 7 வருஷம் கேது தசையில் பித்திருலோகத்தில் இருக்கிற ஆத்மா என்ன பண்ணுவோன்னா அங்கே அவங்களுக்கு ஓரியன்டேஷன் கொடுப்பாங்க. பித்திருலோகத்தில் நீ இந்த தப்பெல்லாம் பண்ண, அடுத்த பிறவிக்கு போனேன்னாக்கா இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு கிளாஸ் எடுப்பாங்க. இப்படி அந்த 7 வருஷம் அங்கே கழியும். திருப்பியும் உலகத்துக்கு வர வேண்டிய நேரம் வரும்போது அங்கே ஒரு டேபிள் இருக்கும், ரவுண்ட் டேபிள். அதில் 12 பேர் உட்காந்துருப்பாங்க. அவங்க ஆன்சஸ்டர், இதில் எல்டர்ஸ்ன்னு பேர், அவங்களுக்கு சீனியர்ஸ். அவங்க சொல்லுவாங்க, நீ உலகத்துக்கு போக வேண்டிய நேரம் வந்துச்சு, அதனால் இந்த தடவை ஜாக்கிரதையாக இரு, திருப்பியும் பிறப்பு எடுக்காத அப்படின்லாம் நல்ல கைட்லைன்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. ஐயோ, நான் இந்த உலகத்துக்கு பாழா போன உலகத்துக்கு போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை தாயோட கர்ப்பத்திலிருந்து வர்றபோது அழுதுகிட்டே பிறக்கும். ஏன்னா அதுக்கு தெரியும் நாம் நிம்மதியாக இருந்தோம், திருப்பி இந்த உலகத்துக்கு போய் தொலைகிறோமே அப்படின்ட்டு அழுதுகிட்டே வரும். இது தெரியாமல் கூட இருக்கிற மாமா, மச்சான், தாத்தா, பாட்டிங்கெல்லாம் எனக்கு பேரன் போகிறேன், பேச்சு பண்ணுறான்ட்டு சாக்லேட் கொடுத்துன்னு குச்சின்னு இருக்குங்க. ஒருத்தன் இந்த உலகத்தில் திருப்பி அனுபவங்கள்லாம் முடிச்ச உடனே பேக்கப் பண்ணுறான் இல்லையா, அப்போ செத்தவன் மூஞ்சி பாரு சாந்தமாக இருக்கும். நமக்கே டவுட்டாக இருக்கும், செத்து தான் போட்டான்னா இன்னும் கொஞ்சம் தடவை பார்த்துடலாமான்ட்டு. அப்போ கூட இருக்கிறவங்கெல்லாம் அதுக்குன்னு இருப்பாங்க. அப்போது அழுது கொண்டு வந்த ஆத்மா சிரித்து கொண்டு போகிறது, சாகிற போது சிரித்து கொண்டு வரவேற்ற ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாங்கிறாங்க இல்லையா, அவங்களாம் அழுது கொண்டு வழி அனுப்புகிறார்கள். இந்த இடைப்பட்ட காலம் இல்லையா, அதுதான் வாழ்க்கை. அதனால் வாழ்க்கைங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். புனரபி ஜனனம் புனரபி மரணம், நெருநர் உடனொருவன் என்று இல்லை எனும் பெருமை உடைத்து இவ்வுலகு. அதனால் பித்ருலோகத்தில் எல்லாரும் இப்படியே தான் இருப்பாங்க. அதனால தான் ஐ எம் ஆல்வேஸ் அகென்ஸ்ட் ஆர்கன் டொனேஷன். நீ ரொம்ப நோபல், கடவுளோட நீ தான் பெரிய தயவு உடையவன் சொல்லிவிட்டு உன் கண்ணியும் கிட்னியும் அது இதையும் கொடுத்துட்டு போகிற இல்லையா, அங்கே கண் இல்லாமல் இருப்பேன், அங்கே கை இல்லாமல் இருப்பேன். எந்த பாட்டு கொடுத்துட்டு போனியோ அது அங்கே இருக்காது.
அப்போ அந்த 7 வருஷமோ 5 வருஷமோ 10 வருஷமோ அங்கே இருக்க போகிற நேரத்தில் நீ எவ்வளோ கஷ்டப்படணும். யாராவது வந்து உன்னை ஊட்டி விடவா போகிறாங்க அங்கே? யூ ஹவ் டு ரியலைஸ் அந்த அனுபவங்களெல்லாம் நீ அடையிறதுக்காக தான் பித்ருலோகத்துக்கே நீ போகிற. டிரான்சிட் லோஞ்சு மாதிரி திருப்பியும் வரணும் நீ. ஸோ மோட்சம்ன்றது இந்த உடம்புலேருந்து ஆத்மாவை பிரிச்சுட்டா இந்த உலகத்துக்கே வர வேண்டியதில்லை. திருப்பியும் பிறப்பெல்லாம் கிடையாது. அதுதான் மோட்சம்ன்றது. அது இந்த உலகத்தில் தான் நடக்கும். இந்த உலகத்தில் தான் 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. மெய், வாய், கண், மூக்கு, செவின்னு இருக்குது. நீ இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவித்து முடிச்சுன்னும் எல்லாம் பண்ணணும். யாரோ கூட என்கிட்ட கேட்டாங்க, நான் வந்து குடும்பத்தெல்லாம் விட்டு சாமி ஆகிடலான் இருக்கிறேன்னாங்கன்னா, ஸோ நீ என்ன பண்ண போகிற? நீ சாமி தான் எங்கே போய் பிச்சை இருக்கணும், இல்லை எங்கே கோயில் வாசலில் படுத்துன்னு இருக்கணும், இல்லை ஊராக சுற்றின்னு உட்காந்து இருக்கணும் பரதேசி மாரி. இதனால் நீ என்ன சாதிக்க போகிற? இல்லையா? யூ வில் பி ஃபிசிக்கலி இன்கன்வீனியன்ஸ். அதை விட இப்போ வசதியாக தான் இருக்கிறேன். இப்போ ஒரு பழனி காலையில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க, வசதியாக இருக்கிற, கோயிலுக்கு வர்ற, எல்லா வசதியும் இருக்குது, நல்ல 4 விஷயம் தெரிஞ்சுக்கிற. இதை விட என்னங்குது வாழ்க்கையில் ஒன்றும் கிடையாது. நீ தியானம்தான் பண்ணணும், பூஜை தான் பண்ணணும்னா கோயிலுக்கு வா, குகை கட்டி வச்சுக்கிற அங்கே வா, அறிவு வளர்த்துக்கணும்னா லைப்ரரி இருக்குது போய் படி, வாக்கிங் போ, உன்னை யார் வேணான்னா. இதை விட்டுட்டு ஒரு எஸ்கேபிசம் தான் நான் எங்கேயோ போய் உட்காந்து இருக்கணுன்றது இல்லையா? அதனால் தேவையில்லை. ஜனங்க தப்பாக நினைக்கிறாங்க. எதை பார்த்தும் ஓடக்கூடாது, ஒழியக்கூடாது, ஒதுங்கக்கூடாது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும். வாழ்க்கை நாய் துரத்துதுன்னு நீ ஓடினா ஓடினேக்க வேண்டிதான். ஒரு நேரத்துக்கு நின்றுடு, அப்போ நாய் நின்றுடும். அந்த மாதிரி யாருமே இப்போ ஏதாவது நான் சொல்கிறது ராமராஜா மாதிரி இடத்துல இருக்கிறவன். இதை விட்டு எங்கேயோ ஒரு ஒன்று கொடுத்தோம் ட்ரிப்ளிகேனில் உட்காந்து நாத்தாச்சி சந்தையில் இருந்துக்கிட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் ஒரு வீட்டை சண்டை போட்டு நாயங்களாட்டும் குறைச்சின்னு இருந்தாருனாக்கா நீ ஓடி போயிருங்க, ப்ராப்ளம் இல்லை. இந்த மாதிரி கடவுள் உனக்கு ஒரு நல்ல வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருக்காரு உருப்படுறதுக்கு. இதை வச்சு உருப்படப்பாரு, ஏன் ஓடி போகிறேன்? இல்லையா? யாரும் ஓட தேவையில்லை, ஒழிய தேவையில்லை. இதுவே போகிறோம். இதுக்கு தலைக்கு மேலே இதுவே. இதே நீ ஒழுங்காக யூஸ் பண்ணுறது இல்லைன்றது உனக்கே தெரியும் இல்லையா? லைப்ரரியில் படிக்க மாட்டேன், எல்லா நாளும் கோயிலுக்கு வரமாட்டாங்க, நான் குகை எல்லாம் கட்டி விட்டுக்கிறேன், யாராவது போய் உட்காந்து தியானம் பண்ணி பார்த்துக்கிறியா? விளையாடுங்கிறது வாக்கிங் போய் யாரையாவது நீ பார்த்துருக்கிறியா? மற்றபடி வாக்கிங் ஒரு ஹேபிட்டாக வச்சுன்னு இருக்கிறவங்க கைவிட்டு எண்ணிடலாம் இந்த காலனியில். ஸோ எல்லா வகையிலையும் ஒரு லைஃப்னால் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுத்துருக்கோம். ஒரு ஃபார்முலா, ஒரு கேப்சுலர் ஃபார்மில் கொடுத்துருக்கோம். இது நீ அப்படியே வெர்பேட்டம் குட்டி காப்பின்னுவாங்க இல்லையா? அந்த மாதிரி காப்பி அடிச்சாரையாக போகிறோம். நீ அதை தேடி இதை தேடி அலைஞ்சி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. அதனால் தாய்மானவரெல்லாம் சொல்கிறாங்க, இருந்தபடி இருங்கோள், எப்படி இருக்கிறியோ அப்படியே போகிறோம் அப்படின்றது. அப்போ ரெனன்சியேஷன், துறவு என்பது எதையும் சேர்த்து கொள்வதல்ல, எதையும் விட்டு விடுவதல்ல. ரெனன்சியேஷன் இஸ் நாட் ஆடிங் எனிதிங், நாட் லீவிங் எனிதிங். இட் இஸ் ஜஸ்ட் லீடிங் த லைஃப் விச் ஃபேட் ஹஸ் ஃபோர்ஸ்ட் அப்பான் யூ and keeping your mind pinned on to the lotus feet of the Lord. உனக்கு விதிவசத்தால் அமைந்திருக்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, இயல்பாக வாழ்ந்து கொண்டு, எப்பொழுதும் ஈசன் எந்த நீழலை நினைத்து கொண்டு இருப்பது, மலர்மிசை ஏகினான் மானடியை மனதில் வைத்து கொண்டு இருப்பது, இவ்வளோ தான் வாழ்க்கை. என்ன வேணால் செய், கடவுளை நினச்சிக்கிட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டே இரு. ஒரு தயிர் குடத்தை தூக்கின்னு ஒரு ஒருத்தி போகிறா, அவள் தலைமையில தயிர் குடங்குது, 2 கையும் வீசிக்கிட்டு தான் போகிறான். நீ அவளை கூப்பிடு தயிர் அப்படின்னு ஓடி வந்து நிற்பா பக்கத்தில். எவ்வளோம்மா வேணும் உனக்கு, 1/2 லிட்டரா 1 லிட்டரான்னு கேட்பா. அதுதான் வாழ்க்கை. அந்த இந்த உலகத்தில் என்ன இருக்குதோ அவனுடைய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அதை செய். அந்த எண்ணங்கள் உன் தொழிலில் ஒரு பக்கம் இருக்கணும், கடவுள்கிட்ட இன்னொன்று இருக்கும். ராமகிருஷ்ணன் சொல்கிறார், ஒரு மலை ஏறுற அப்போது 2 கடப்பாறை இருக்குதுன்னா இப்படி 2 கையில் பிடிச்சி ஏறுவேன். மலை ஏறி முடிச்சோடனே 2 கையும் விட்டுடலாம். அந்த மாதிரி இந்த உலகத்தில் வாழ்கிற போது லௌகிகத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கோ, ஆன்மீகத்தை ஒரு கையில் பிடிச்சிக்கிடோ, ஏறின்னு உச்சிக்கு போயிட்டேன்னு வச்சுக்கோ. ஞான பூதரத்து உச்சின்னு அருணகிரி சொல்கிற மாதிரி 2 கையும் விட்டு ஜாலியாக உட்காந்துட்டு காற்று வாங்கின்னு உட்காந்து. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான்லாம் போகாத கோயில் கிடையாது, சுத்தாத இடம் கிடையாது. என் கோயிலெல்லாம் இன்ட்ரெஸ்டே இல்லை இல்லையா? எனக்கு மூகாம்பிகை தான் கும்பிடணுன்னாக்கா நான் 10 நிமிடம் கும்பிட்டுட்டு போவேன். எனக்கு ட்ரைனிங் ஆகிடுச்சு இப்போல்லாம். அதனால் எதுவும் பண்ண தேவையில்லை, இருக்கிற இடமே போகிறோம். சும்மா இங்கேயும் அங்கேயும் அலையிறதே ஒரு ரெஸ்ட்லெஸ் மைண்டினுடைய ரிப்பர்கஷன் தான். அதனால் பி வேர் யூ ஆர், டூ எக்ஸாக்ட்லி வாட் தி சிஸ்டம் வாண்ட்ஸ் யூ டு டூ அட் எ கிவன் டைம். தட் இஸ் மோர் தென் லைஃப். அதுவும் நம்ம காலனியில் ரொம்ப ஈஸி.
இங்கே நீ வந்து யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண தேவையில்ல. எவ்வளோ நகை போட்டுங்கிற, என்ன புடவை எடுத்த, இதெல்லாம் வந்து மார்க்கெட்டில் தான். நம்ம காலையில் இதெல்லாம் யாரும் கண்டுக்கவே மாட்டாங்க. யாராவது கேட்பாங்களா ஒன்று என்ன நகை எங்கே வாங்கினேன் இதெல்லாம் கேட்பாங்களா, எந்த புடவை எங்கே எடுத்தேன்னு கேட்பாங்களா? எதுவும் கேட்க மாட்டாங்க. அவங்க வேலையை நீ பாரு, அவங்க வேலையை அவங்க பார்த்துன்னு இருப்பாங்க. பீப்புள் ஹவ் பீன் ட்ரெயின் டு லிவ் வெரி பீஸ்ஃபுல்லி, இல்லையா? ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கலாங்கிறத கற்றுக்கிட்டாங்க. ஸோ லைஃப் இஸ் வெரி சிம்பிள். நீ ஏன் போய் இந்த காம்ப்ளிகேட்டடாக மாட்டிக்கிற? லைஃப் லாங் ஓடிக்கினே இருப்பியா? ஏதாவது ஒரு நேரத்தில் நிற்கணும், ஒரு நேரத்தில் நிற்கணும். அப்போ தான் உனக்கு அமைதி கிடைக்கும். ஓடிக்கினே இருந்தால் ஓடினே இருக்க வேண்டியது தான். எப்போ வாட் இஸ் த யூஸ்? ஏன் ஓடிக்கினே இருந்து அந்த பணத்தை வச்சு நீ என்ன பண்ண போகிற? கட்சியாக துண்ண போகிற, இல்லையா? அதனால் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறது தான் ஆன்மீகம். அந்த ஆன்மீகம்ன்றது நம்ம கற்றுக் கொடுக்குறோம், எஃபர்ட்லெஸ்ஸாக கற்றுக் கொடுக்குறோம். நான் வந்து அர்ஜுன் வாசா பகவான் வாசாலாம் கிடையாது. உனக்கே தெரியாத உனக்கு எது நல்லதோ அதை நான் உனக்கு ஐ எம் டூயிங் இட், ஐ எம் கிவிங் இட் இன் ஒரு மெத்தில் பார்க்க வச்சு உனக்கு கொடுத்துட்றேன் வாழ்க்கைன்னா என்னங்கிறத. இதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சாக்கா அவங்க இதை கெட்டியாக பிடிச்சுன்னு உருப்பிட்டுருவாங்க. யானை தொடர்ந்து சிக்கனை பிடித்தேன்னா அதுதான். இது தெரியாதவன் தான் வெளி லைஃப்பில் போய் மாட்டிக்கின்னுட்டு ஃபால்ஸ் ப்ரெஸ்டீஜ் பார்த்துன்னுட்டு காசை எப்போ பாரு எண்ணி தலைகணிக்கில் வச்சுன்னு பேங்க்கில் போட்டு நகை வாங்கி போட்டுன்ட்டு எவனும் திருடிக்கு அந்த கழுத்தில் இருக்கிற செயினுக்காகவே கொலை பண்ணிட்டு போகிறவன்லாங்கிறான் இப்போல்லாம், இல்லையா? இதெல்லாம் தேவையில்லாத வேலை. லீட் எ வெரி சிம்பிள் லைஃப், ஷுட் ஹாவ் எ சிம்பிள் லைஃப் அண்ட் ஹை திங்கிங். नादविन्दुकलादि नमो नमः, वेदमन्त्रस्वरूपा नमो नमः, ज्ञानपण्डित स्वामी नमो नमः, विभुकोटि नाम शम्भुकुमार नमो नमः, भोगान्तरिबाला नमो नमः, नागबन्ध मयूरा नमो नमः, परशूर सेददण्ड विनोदा नमो नमः, गीतकिङ्किणिपादा नमो नमः, वीरसम्भ्रम वीरा नमो नमः, गिरिराज दीपमङ्गल ज्योति नमो नमः, तूयम्बललीला नमो नमः, देवकुञ्जरि पागा नमो नमः, अरुळदाराय। ओम जय शिव शंकर रे स्वामी जगत परिपालक रे, आदि शंकर अवतारा अनाथ रक्षक रे। ओम जय शिव शंकर रे। அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம். ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம். ஓம் ஜெய சிவசங்கரரே. கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி. மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி. ஓம் ஜெய சிவசங்கரரே. ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி. ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி. ஓம் ஜெய சிவசங்கரரே.
நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம் நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் ஓம் ஜெய் சிவசங்கரரே. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோவிந்தா.